பாரதத்தை நேசிக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போகிறோன்னா எண்மண் எண் மக்கள் நடைப்பயணத்தின் போது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசிய வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மோடி யார் காரணம், மோடி காரணமா கருணாநிதி காரணமா? 50 ஆண்டுகளில் புதிய காவிரி நீர் ஒப்பந்தம் அந்தந்த 50 ஆண்டுகளில் போட வேண்டியது. ஆனால் அப்போதைய முதல் முதல்வர் கருணாநிதி அவர்கள் அதை போடாமல் மிகப்பெரிய தவறு செய்ததன் விளைவுதான் இன்று மிகப்பெரிய பிரச்சனையாக காவிரி பிரச்சனை எழுந்துள்ளது என்று சுட்டிக்காட்டிய அண்ணாமலை அவர்கள், காங்கிரஸ் ஆட்சி வந்தவுடன் தமிழகத்திற்கு தண்ணீர் தரமாட்டேன் என்று கை கட்டி வேடிக்கை பார்க்கும் தமிழக முதல்வர், அதை பற்றியும் பார்க்கலாம். தண்ணீரிலும் அரசியல் செய்யும் திமுக காங்கிரஸ் எதிர்ப்பது போல் எதிர்த்து மக்களை முட்டாளாக்கி 2024 ஓட்டு வாங்கி ஜெயிக்க வேண்டும் என்று நாடக கம்பெனி நடத்தி கொண்டுள்ள கட்சி தான் திராவிடம் என்று சுட்டிக்காட்டி அண்ணாமலை அந்த வீடியோ பார்த்தா பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1924 நமக்கு தெரியும் 50 ஆண்டுகளுக்கு ஒரு புதிய ஒப்பந்தத்தை போட்டோம். எக்ஸாக்டா 100 ஆண்டுகளுக்கு முன்பு 1924 காவேரிக்காக 50 ஆண்டு ஒப்பந்தம் போட்டோம். 1974 அந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்திருக்க வேண்டும். அப்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது கர்நாடகாவுக்கு காவிரியினுடைய உரிமையை விட்டு கொடுத்து விட்டு 1974 ஒப்பந்தத்தை புதுப்பிக்காம நடித்து விட்டு அதன் பிறகு தொடர்ச்சியாக காவிரி தாய் தமிழ்நாட்டிற்கு நான் விடமாட்டேன், தடுத்து நிறுத்தி விடுவேன், ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க மாட்டேன்னு 1974 இருந்து பிரச்சனை தொடருதுன்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதற்கு முந்தைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் 1974 ஒப்பந்தத்தை புதுப்பிக்காம குறிப்பாக கர்நாடகாவில் கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி, சொர்ணாவதி போன்ற நதிகளை தமிழகத்தினுடைய அனுமதியே பெறாம அங்க இருக்கக்கூடிய காவிரியில கர்நாடகாவில் டேம கட்டுறக்கு அனுமதி கொடுத்து விட்டு அதை முற்றிலும் வேடிக்கை பார்த்து விட்டு இன்னைக்கு நீங்க பேசுறீங்க காவிரியிலே தண்ணி வரவில்லை, இதற்கு மோடி காரணம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்ல அவங்க சொன்னது ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க மாட்டேன், மேகதாத்துவிலே அணை கட்டுவேன். அதை இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் கை கட்டி வேடிக்கை பார்க்கின்றார். இன்னைக்கு துலாஸ்தானம் பண்ணுவோம் இந்த மாசத்துல, உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு காவேரியிலே எவ்வளவு அற்புதமான தண்ணீர் வந்திருக்க வேண்டும். இந்த பிரச்சனைல தண்ணீர் இல்லாம நானும் 2 நாட்களுக்கு முன்பு துலாஸ்தானம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது ரொம்ப தூரமாக போக வேண்டிய நிலைமை. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் சனாதன தர்மத்தை ஒழிப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி. அதற்கு எந்த குரலும் கொடுக்காம 2018 மோடி ஐயா வந்து முதலாக காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைத்து எந்த பிரச்சனையும் இல்லாம கொண்டு போயிட்டு இருந்தாரு. இன்னைக்கு தண்ணியிலும் வைத்து அரசியல் செய்யக்கூடிய திமுகவை 2024 நிச்சயமாக பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஒழித்து கட்ட வேண்டும் சகோதர சகோதரிகள். கடைசியா சொல்ல வேணும்னா இதுக்கு திமுகவினுடைய மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் கருப்பண்ண ஊர் பக்கத்தில் மயிலாடுதுறையில் எம் ஞானவேலன் அவர்கள் போன வாரம் ஒரு வீடியோல பேசுறார். அண்ணே நம்ம காங்கிரஸை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கணும், அவன் பயந்துக்கிற மாதிரி பயந்துக்குவான், அதை வச்சு மக்களை ஏமாத்தி 2024 ஓட்டை வாங்கிடணும், அப்புறம் மக்களை 2026 புதுசா இன்னொன்னு கிளப்பி நாம எலெக்ஷன்ல ஜெயிச்சுக்குவோனே. அந்த வீடியோவை நானும் என்னுடைய முகநூல்ல சப்டைட்டில் போட்டேன். சில பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. கம்யூனிஸ்ட்காரங்க, காங்கிரஸ்காரங்க, திமுக காரங்க ஒரு ரூம்ல மயிலாடுதுறையில் உட்கார்ந்துருக்காங்க. திமுகவினுடைய மாவட்ட துணை செயலாளர் எம் ஞானவேலன் பேசுறார். எப்படியாவது ஏமாத்தி காங்கிரஸ் எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து. சோ இதிலே திமுகவினுடைய அரசியல் நமக்கு தெரியும். நாடகத்தை வைத்து மட்டுமே ஆட்சிக்கு வந்து ஆட்சியில் வந்தும் ஒரு நாடக கம்பெனியை போல ஆட்சி நடத்துகின்ற ஒரே ஒரு கட்சி இந்த உலகத்தில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி. அந்த நாடக கம்பெனிக்கு தலைவனாக திமுகவினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகள். அதனால உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும்தான் இங்கிருந்து வைத்து